பெண்ணியம் போற்றும் தமிழகத்தை பெண்கள் பாதுகாப்பாகவே நடமாடவே முடியாத மாநிலமாக மாற்றிவிட்டீர்கள் என திமுக அரசை எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டி இருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், ராமேஸ்வரத்தில் தன்னை காதலிக்க மறுத்த 12ஆம் வகுப்பு மாணவியை இளைஞர் கத்தியால குத்தி படுகொலை செய்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறதுன்னு கூறி குறிப்பிட்டிருக்காரு. காலை நேரத்துல பள்ளிக்கு செல்லும் மாணவிக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு அவல நிலைக்கு யார் பொறுப்புனோ? பட்டப்பகல்ல பள்ளி மாணவியை கொலை செய்யும் அளவிற்கு குற்றவாளிக்கு இவ்வளவு துணிச்சல் எங்கிருந்து வந்ததுனோ அவர் சரமாரியா கேள்வி எழுப்பியிருக்காரு. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கையும் பெண்கள் பாதுகாப்பையும் முழுமையாக குழி தோண்டி புதைத்து விட்டதே இத்தகைய கொடூர குற்ற செயல்களுக்கு முழுதற் காரணம்னு அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. திமுக ஆட்சியில அடுத்த நிமிடம் பாதுகாப்பாக இருக்க முடியுமா என்ற அச்சத்துடனே ஒவ்வொரு பொழுதையும் பெண்கள் கடக்க வேண்டிய அவல சூழல் தமிழ்நாட்டிற்கு தலைகுனிவு இல்லையா? இதற்கு முதல்வர் ஸ்டாலின் தலைகுனிய வேண்டாமா என எடப்பாடி பழனிசாமி வினவியிருக்காரு. ராமேஸ்வரம் பள்ளி மாணவியை கொலை செய்த குற்றவாளிக்கு உச்சபட்ச சட்டப்பூர்வ தண்டனையை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என திமுக அரசை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்காரு.